ஜனனி, இந்த புது கரிக்குலம் அப்டேட்ஸ பாரு, தலையே சுத்துது. நாள் முழுக்க இதையே படிச்சுட்டு இருந்தா நான் எப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் நடத்துறது? பாரு, இந்த 60 பக்க பிடிஎஃப் படிச்சு முடிக்கவே எனக்கு 2 நாள் ஆகும் போல தெரியுது. இதுல நான் எப்போ நோட்ஸ் தயார் பண்ணி எப்போ கிளாஸ் எடுக்கிறது? உண்மையிலேயே இது ஒரு பெரிய தலைவலி. எனக்கு புரியுது சிஸ்டர். இது உங்களுக்கு மட்டும் வர பிரச்சனை இல்ல. நம்மள மாதிரி பல டீச்சர்ஸோட தினசரி போராட்டமே இதுதான் சொல்லலாம். இந்த பேப்பர்ஸோட போராடுறதுக்கே பாதி நாள் போயிடுது. ஆமா, எக்கச்சக்கமான பிடிஎஃப், ரீசர்ச் பேப்பர்ஸ், டெக்ஸ்ட் புக் கைட்ஸ்னு நம்ம முன்னாடி ஒரு மலை மாதிரி குவிஞ்சிருக்கு. ஆனா அதிலிருந்து மாணவர்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து நோட்ஸ் ஆக்குறதுக்கு நமக்கு நேரமே பத்த மாட்டேங்குது. கவலையே படாதீங்க சிஸ்டர், இந்த பிரச்சனைக்கு இப்போ ஒரு சூப்பரான தீர்வு வந்துருச்சு. நம்ம வேலைய ரொம்ப ரொம்ப சுலபமாக்க ஒரு புது டூல் இருக்கு. இத நம்மளோட பர்சனல் டிஜிட்டல் செக்ரட்டரினே சொல்லலாம். இதோட பேரு நோட்புக் LM. இது ஒரு பர்சனல் AI அசிஸ்டன்ட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அதை மட்டும் படிச்சு அதிலிருந்து உங்களுக்கு தேவையான தகவலை மட்டும் எடுத்து தரும். சிம்பிளா சொல்லணும்னா, நமக்காக படிக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் வச்ச மாதிரி. இதை யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் சிஸ்டர். முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பிடிஎஃப் இதுல அப்லோட் பண்ணுங்க. அப்புறம் அது சம்பந்தமா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. உதாரணமா, இந்த பாடத்திலிருந்து 5 முக்கியமான கேள்வி சொல்லுன்னு கேட்கலாம். அடுத்த 5 செகண்ட்ல மெயின் பாயிண்ட்ஸை இதுவே சுருக்கமா கொடுத்துடும். சரி வாங்க, இது எப்படி ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை பயனுள்ள நோட்ஸா மாத்துதுன்னு நாம நேரடியாவே பார்க்கலாம். இங்க பாருங்க, நாம மணிக்கணக்கா உட்காந்து படிச்சு எடுக்க வேண்டிய அந்த 60 பக்க நோட்ஸ இது ஒரே நிமிஷத்துல ஒரு பக்க சம்மரியா மாத்திருச்சு. நம்மளோட நேரம் எவ்வளவு மிச்சமாகுது பாத்தீங்களா? இந்த நேரத்தை நாம ஸ்டூடெண்ட்ஸோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா? நல்லாதான் இருக்கு ஜனனி. ஆனா இது கொடுக்கற தகவல் எல்லாம் கரெக்டா இருக்குமா? நாம இத முழுசா நம்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர முடியுமா? ஏஐ ஏதாவது தப்பா சொல்லிட்டா என்ன பண்றது? ரொம்ப முக்கியமான கேள்வி சிஸ்டர். இது மத்த AI மாதிரி கிடையாது. இதுக்கு பேரு சோர்ஸ் கிரவுண்டட் AI. அதாவது, நீங்க என்ன டாக்குமெண்ட் கொடுக்கறீங்களோ அதுலேருந்து மட்டும்தான் பதில் சொல்லும். இன்டர்நெட்லேருந்து அதுவா எதையும் தேடாது, கற்பனை பண்ணியும் சொல்லாது. அதனால இது பொய் சொல்லாது. இங்க பாருங்க, அது சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எந்த பக்கத்திலிருந்து அந்த தகவலை எடுத்ததுன்னு நம்பரோட காட்டும். அதனால நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை ஸ்டூடெண்ட் ஏதாவது கேள்வி கேட்டா கூட நம்மால ரொம்ப நம்பிக்கையா பதில் சொல்ல முடியும். அப்படியா? நோட்புக் எல்லாம் நல்லா இருக்கே. இது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பேஜ் நம்பர் வரைக்கும் சொல்லுதா? அப்போ நான் பயமே இல்லாம டீச் பண்ணலாம். இது உண்மையிலேயே ஒரு பெரிய உதவிதான். இருங்க சிஸ்டர், இதோட மேஜிக் முடிஞ்சல. நம்மள மாதிரி எப்பவும் பிஸியா இருக்கிற டீச்சர்ஸ்க்கு இதுல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. இதுக்கு பேரு ஆடியோ ஓவர்வியூ. நாம அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்ஸ இத ஒரு பாட்காஸ்ட் மாதிரி, அதாவது 2 பேர் பேசிக்கிற மாதிரி ஒரு ஆடியோவா மாத்திடும். கேக்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படியா? அப்போ நான் வீட்டுக்கு பஸ்ல போகும்போதோ இல்ல டின்னர் சமைக்கும் போதோ கூட அடுத்த நாள் பாடத்தை கேட்டுட்டே தயார் செய்யலாமா? இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே. கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். இந்த ஆடியோ ஓவர்வியூவை பாருங்க. நீங்க பஸ்ல போகும்போதே இந்த லெசனை ஒரு பாட்காஸ்டா கேட்டுக்கலாம். உங்க பயண நேரத்தையே தயாரிப்பு நேரமா மாத்திடலாம். உங்க டைமும் சேவ் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும். ஆனா இதுல நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சிஸ்டர். ஆமா ஜனனி, நீ சொல்றது சரிதான். நம்ம குடுக்கற தகவல் சரியா இருந்தாதான் அது குடுக்கற பதிலும் சரியா இருக்கும். உதாரணமா, நம்ம சரி பார்க்காத ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டையோ அல்லது ஒரு பிளாக் போஸ்டையோ கொடுத்தா அதுல இருக்கிற தப்பான தகவலையும் இது உண்மைன்னு சொல்லிடும். நிச்சயமா, AI ஒரு பவர்ஃபுல் அசிஸ்டன்ட் தான். ஆனா நாம என்ன இன்புட் கொடுக்கறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் அவுட்புட் இருக்கும். கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்னு சொல்ற மாதிரி தான். அதனால தரமான சோர்ஸை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. உண்மைதான். ஆனா இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த டூல் என் வேலையை முழுசா மாத்திருச்சு. தேவையில்லாத மன அழுத்தமும் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இப்பெல்லாம் என்னோட லெசன் தயாரிப்பு வேலைய லஞ்ச் பிரேக்லயே முடிச்சிடுறேன். தினமும் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு கிளம்ப முடியுது. இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துது. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுக்கு தினமும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா கிடைச்சா அந்த நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.